சிம்ம ராசி 2025 ஏப்ரலில் வந்து நம்ம வந்து இந்த சிம்ம ராசியுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, சிம்மம் ஏற்கனவே அடி மேல் அடி, இப்போவே ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு நிறைய பேர் பர்சனலாகவும் மெசேஜ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், மெயிலும் வந்திருக்கு. ஸோ வந்து அந்த அஷ்டம சனி அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் மற்ற டிரான்சிஷன் என்ன செய்ய போகுது, இதுதான் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சிம்மம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஒரு 15 டேஸ் கரெக்டாக உங்களுக்கு 8th ஹவுஸில் மீனமில் தான் பொசிஷனில் இருப்பார். அப்போ பங்குனி மாதம், அதுக்கு அடுத்தது சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சமடையும். பங்குனி மாதத்தில் அந்த சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல பொசிஷன் இருக்கும். அங்கே கூடவே சனி, அதான் அஷ்டம சனி. சுக்கிரன் கூட புதன், ராகு. அப்போ கிட்டத்தட்ட இந்த பஞ்ச கிரக கூட்டணி வந்து உங்களுடைய 8th ஹவுஸில் தான் பொசிஷனில் இருக்குது. பொதுவாக இந்த 8ஆம் இடத்துக்கு நன்மைகள் நிறைய உண்டு, நன்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய ஆயுள், ஒரு மனிதனுடைய அசையா சொத்துக்கள், ஒரு மனிதனுடைய ஒரு சுமை, இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் தான். பட் இருந்தாலும் இப்போ இந்த பிளானட்டரி பொசிஷன் ஃபேவரா அன்ஃபேவரா, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கு, செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் வந்திருக்கு. எந்த ஒரு சிங்கிள் பிளானட்டும், ஒரு கிரகம் கூட ஒரு நல்ல அனுகூலமான இடத்துல ஃபேவரபிளாக பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல இப்போ இல்லை. அப்போது ஏப்ரல் 2025 ஃபார் சிம்மம் என்ன வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? நம்ம சொல்கிறது என்னென்னா, இருக்கும் வேலை வாழ்க்கை அப்படியே கடந்து சென்றால் போதும். ஒன்றும் விசேஷமாக இது நடக்கும், ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு வாழ்க்கை தேர்வு செய்ய ஆசைப்படுறீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, 10ல் குரு, நிறைய பேருக்கு வேலையில் ஒரு ஒரு ஆசிலேஷன் இருக்குது. மாறிடலாமா, இது போயிடுமா, இது நிலைக்குமா, ட்ராவல் பண்ணால் திரும்ப வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் வருமா, ஒருவேளை அது வந்து ஒரு மாணவர்களாக இருந்தாலும் கூட படிப்பு விஷயத்தில் நமக்கு இது வந்து ஃபேவரபிள் மந்த், அது ஃபேவரபிள் டைமா, இது ஒருவேளை நல்ல ரிசல்ட்டை தருமா, ஏதாவது செலவெல்லாம் செய்யலாமா, நம்பி செய்யலாமா, லோன் எடுத்துக்கலாமா, எஜுகேஷன் லோனை போய் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, இந்த வருஷம் ரிசல்ட் இல்லை அடுத்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாமா, இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அடுத்தது வந்து பெண்கள், குறிப்பாக ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது சிம்மம், இது வந்து நம்ம அமைதியாக அடக்கமாக உரிமையாக இருந்தாலும் கூட தேவையில்லாத ஏதாவது ஒரு ரூபத்தில், ஒன்று ஹெல்த்து, இல்லை எமோஷனில், இல்லை ஃபேமிலியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், இல்லை தேவையில்லாத கருத்து மோதலில், இப்படி மாற்றி 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 அப்படி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மொத்தத்தில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சோதனையான ஒரு நேரம் இது. 8ல் பஞ்சகிரக கூட்டணி, 12ஆம் இடத்துல செவ்வாய், சந்திரன் வந்து நகர்ந்துட்டே இருக்குது. பட் 2nd ஹவுஸில் உங்களுக்கு கேது, அடுத்த டிரான்சிட் உங்களுக்கு 1st ஹவுஸ் வந்துடும். குரு 10ல். இப்போது ஸ்தான பலம் கொண்ட ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம், 14th ஆஃப் ஏப்ரல் இந்த தமிழ் புத்தாண்டு, இது சித்திரை மாதம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60, அதில் இப்போ ஒரு வருடம் வரும். அந்த வருடம் தான் இந்த சூரியன் உச்சமடையும். அந்த சூரியன் உச்சமடைகிறதுலேருந்து என்னன்னா, உங்களை காப்பாற்றுற ஒரு வழி கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு காப்பாற்றுற ஒரு வழி கிடைக்கும். அது 14th ஆஃப் ஏப்ரல் இருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியும் அது 9th ஹவுஸ், அப்புறம் 10, அப்புறம் 11, அப்படியே ஓரளவுக்கு பொசிஷனிங், அதோடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இந்த 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள் ஏப்ரல் மாதம் முழுக்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சூரியனை தவிர மற்ற எல்லாருமே அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போ சுக்கிரன்னா மணி, புதன் வந்து உங்களுக்கு நாலேஜ், சனி வந்து உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஃபேட், நீங்கள் எடுக்கிற மூவ், உங்களுடைய அடுத்தடுத்த நகர்வு, ராகு உங்களுடைய லக், கேது 2nd ஹவுஸில் உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் அண்ட் அப்டிகல்ஸ், 12th ஹவுஸில் செவ்வாய், அது வந்து உங்களோட கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், ப்ளஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், ப்ளஸ் உங்களுடைய மதர் அண்ட் ஃபாதர் ஹெல்த்.